ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டாக் ட்ரெண்ட். இன்னைக்கு வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். 27th of February. நாளைக்கு எப்படி போகும் மார்க்கெட் இருந்ததை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன் டே சார்ட் காமிக்கிறேன். வீக்லி பேசிஸ்லேயும் இங்கே ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. இங்கே பார்க்கலாம். இப்போ தான் இந்த வீக் ஸ்டார்ட் ஆச்சு. வீக்லி பேசிஸில் ஹேமர் கேண்டில் இருக்குது. இப்போ நான் டெய்லி பேசிஸில் சேஞ்ச் பண்ணுறேன். டெய்லி பேசிஸ்லேயும் இங்கே ஒரு பர்ஃபெக்ட் ஹேமர் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி மாதிரி ஹேமர் என்னோட ஃபேவரட் கேண்டில். ஏன்னா மார்க்கெட் எப்போவுமே டவுன் சைடில் மூவ் ஆகிட்டு இருக்கும்பொழுது டவுன் சைடு பாட்டமில் ஒரு ஹேமர் வந்துச்சுன்னா நம்ம இந்த பாட்டம்க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சைன். ஹேமர் கேண்டில் நீங்க பார்த்தீங்கன்னா, 16 ஃபெப்ரவரிலேருந்து மார்க்கெட் வந்து கீழ தான் வந்துட்டுருக்கு. ஒரு டவுன் மூவ். இந்த டவுன்ல வந்து ஒரு ஹேமர் கிரியேட் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம இது ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கு. இங்க ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கு. இங்க ஒரு சப்போர்ட், அப்புறம் இங்க ஒரு சப்போர்ட். ஸோ சப்போர்ட் ஆனதால இங்கருந்து மேபி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலாம். அதாவது நீங்க மார்க்கெட் மூவ் ஆவறத பார்க்கலாம். நாளைக்கு சப்போஸ் கேப் அப் இல்ல கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா, இதுக்குள்ளே இருக்கணும். 380 தட் இஸ் 406 to 95க்கு உள்ளே ஓப்பன் ஆகி இங்கே ரெசிஸ்ட் ஆகி மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து 463 வரைக்கும் போகலாம் ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறம் வந்து இது 518 வரைக்கும் போகலாம் அண்ட் தென் 579. இந்த 3 டார்கெட் மார்க்கெட் அச்சீவ் பண்ணலாம். நிஃப்டி 50 அச்சீவ் பண்ணலாம். அப்படி இல்லை நாளைக்கு சைட்வேஸாகவும் போகலாம். கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகிறதுக்காக கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகணும். மார்க்கெட் இங்கே கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி டவுன் சைடில் வந்துச்சுன்னா மேபி இதுக்கு கீழே வந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு 295ல வந்து திருப்பி சப்போர்ட் எடுக்கலாம். 3 டார்கெட் இருக்கும். 350. எஸ், கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட். அதாவது 406 ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறம் 350 நெக்ஸ்ட் டார்கெட், 295 தேர்ட் டார்கெட். எஸ். ஸோ நிஃப்டி 50ல இதுதான். ஆனால் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணி பண்ணணும். ஏன்னா வந்து இன்னைக்கு நீங்கள் ரூ. 500 சம்பாதிச்சீங்க, நாளைக்கு ரூ. 1000 போயிடுச்சுன்னா அப்புறம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ உங்களுக்கு மெயின்டைன் இல்லை. ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எப்போவுமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப கீழே ட்ராப் ஆச்சுன்னா உடனே இந்த ஒரு செகண்ட்லேயே வந்து 50 பாயிண்ட்ஸ் சடன்லி ட்ராப் ஆகிடும். 20-30 பாயிண்ட்ஸ் நீங்கள் அந்த பார்க்குறதுக்குள்ளேயே சடன் ட்ராப் ஆகிடும். ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எப்போவுமே ஒரு ட்ரேட் உங்களுக்கு நீங்களே ஒரு ப்ராமிஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம ட்ரேட் பண்ணணும்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா ஹிட் ஆகிட்டு போயிடும். எவ்வளோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க உங்களுக்கு ரிஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். 50 ருபீஸ் என்னோட ரிஸ்க் இருக்குது, 200 ருபீஸ் என்னோட ரிஸ்க் இருக்குது. அந்த மார்க்கெட் சடன் டவுன் மூவ் காமிச்சிச்சுன்னா இவ்வளோ கீழே போயிட்ட பிறகு 2000 1000 அப்படின்னு ரிஸ்க் லாஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். அதனால அந்த எவ்வளோ லாஸ் ஆக போகுது அப்படின்றது உங்கள் மைண்டுக்கு தெரிஞ்சாகணும், உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ரூ. 500 தான் இதுக்கு இப்போ நான் இங்கே வாங்குற ரூ. 50க்கு வாங்கினேன்னா ரூ. 40 வேணா ஸ்டாப் லாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ரூ. 500 நான் ஸ்டாப் லாஸ். அந்த ரூ. 500 உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ரூ. 1000 கிடைச்சோடனே நீங்கள் அந்த 1:2 இல்லை 1:3 மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ எனக்கு இவ்வளோ தான் வேணும்ன்ட்டு அப்படின்னு நீங்கள் உட்கார முடியாது. ஏன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் பொறுத்து இருக்கு. ட்ரெயில் பண்ணணும் உங்கள் ஸ்டாப் லாஸை. ஸோ ஒரு ரூ. 500 ரிஸ்க் வச்சீங்கன்னா ரூ. 1000 800 அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வெளியே வந்துருங்க. அதிகமா ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அது எப்போ ரிட்டர்ன் ஆகும், ரிவர்ஸ் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால இன்னைக்கு நீங்க ஒரு 500 அப்படின்னு ஏர்ன் பண்ணீங்கன்னா, நாளைக்கு உங்களோட ரிஸ்க் வந்து 250 தான் இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஸோ நீங்க 500 போனா கூட பரவால்ல அப்படின்ட்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட்டே இருக்காது. நீங்க லாஸ்ல தான் போய் முடிவீங்க. ஸோ நேத்தோட ப்ராஃபிட் வந்து அதோட 1% தான் ரிஸ்க் வந்து நெக்ஸ்ட் டேக்கு எடுக்கணும். இன்னைக்கு நீங்க ரூ. 1000 சம்பாதிச்சீங்கன்னா, நாளைக்கு உங்களோட ரிஸ்க் வந்து ரூ. 100 இல்ல ரூ. 200 அவ்வளோதான் இருக்கணும். ஸோ அந்த மாரி ரிஸ்க் ரிவார்ட மெயின்டெயின் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் ஸ்டாக் ட்ரேடர் ஃபாலோ பண்ணீங்கனாலும் நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். ஸோ எப்படி டார்கெட் எடுக்கணும், எப்படி ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும், சப்போர்ட் எடுக்கணும் எல்லாம் சொல்லிக் குடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்குள்ள